ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம 3 லைன்ஸ் போட்டுக்கலாம். இப்போது செயின் எடுத்து செயின்லேருந்து அந்த ஃபஸ்ட்டு லைன்லேருந்து செகண்ட் லைன், செகண்ட் லைன்லேருந்து தேர்ட் லைன் போட்டுட்டு அப்படியே நம்ம இழுத்துட்டு பக்கத்துலேயே ஒரு லாக் செயின் போட்டு சைடில் ஒரு செயினு, இப்போது மேலே ஒரு செயினு அப்படியே இழுத்துட்டு வரோம். இந்த மேலே ஒரு ஹோல் விழுது பார்த்தீங்களா சைடில், அந்த ஹோலை தான் நம்ம வந்துட்டு பட்டன் ஹோல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ கீழே இப்போது பக்கத்தில் ஒரு லாக் செயினு, சென்டரில் ஒரு செயினு, இப்போது மேலே இப்போது கீழே இதே மாதிரி நம்ம தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்போம். இதுக்கு முன்னாடி பட்டன் ஹோல் ஸ்டிச் மட்டும் நான் போட்டிருப்பேன். அது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒன் சைடு மட்டும் பட்டன் ஹோல் ஸ்டிச் வர மாதிரி வரும். இது டபுள் சைடு பட்டன் ஹோல்ன்றனால டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சுன்னு சொல்கிறோம். சாரி, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் வந்துட்டு ஒரு 4 நாளாக நான் வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணல. பக்கத்தில் ஒரு லாக் செயினு, நிறைய பேர் லைவ் கிளாஸ் எப்படி ஜாயின் பண்ணுன்ற மாதிரி கேட்குறீங்க. ஸ்க்ரீனில் நான் நம்பர் தரேன். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நம்ம டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு செயின் ஸ்டிச்செல்லாம் போடும்போது நம்ம கிளாத்தை டைட்டாக வச்சுக்கலாம். அப்போ தான் சுருக்கம் விழுகாமல் இருக்கும். எனக்கு கொஞ்சம் லூஸாக இருக்குது பாருங்கள், சுருக்கம் விழுகுது. நீங்கள் போடும்போது கொஞ்சம் சுருக்கம் விழாத மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா டைட்டாக வச்சுக்கோங்க கிளாத்தை. இதே போலவே மேலே கீழே நம்ம பட்டன் ஹோல் இழுத்துகிட்டே வரும். இப்போது பாருங்கள், உங்களுக்கு பாதி தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. நீங்கள் மேலே கீழே போடுற இடத்துல எல்லாமே அந்த ஹோல் மாதிரி விழுந்திருக்கும் பாருங்கள், பட்டன் ஹோல். அதுதான் பட்டன் ஹோல்ன்றோம். ஓகேங்களா? இப்போ தெளிவாக உங்களுக்கு தெரியுதுங்களா? வீடியோ உங்களுக்கு புரியலனாக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதை திருத்திக்க பார்க்குறேன்.
அவ்வளோதான். இதே மாதிரியே நம்ம போட்டு எண் நாட் போட்டு முடிச்சிடுவோம். அவ்வளோதான். இதோட வீடியோ முடியுது. நன்றி.